பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய கிருபையினால கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாக ஹார்வெஸ்ட் சர்ச் இந்தியா என்ற யூடியூப் சேனல்ல நாம் இடைவிடாமல் விஷன் 2030 என்ற ஒரு தேசிய தரிசனத்திற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். டெய்லி ஆஃப்டர்நூன் 3 to 5:30 நாம் பல வருடங்கள் ஜெபித்தோம். சமீபத்தில் அதை 3 to 5 என்று நாம் மாற்றியிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணிலிருந்து 5 மணி வரை. இந்தியாவில் சபையில்லாத கிராமங்கள் இருக்கக்கூடாது. இந்தியாவில் எல்லா மக்கள் கூட்டங்களும் சந்திக்கப்படணும். ஒரு குறிப்பிட்ட கால வரையறைக்குள்ள இது செய்து முடிக்கப்படணும். ஆண்டுடைய வருகையின் அடையாளம் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இதுல ஒரு முக்கியமான அடையாளம், ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம் எல்லாருக்கும் அறிவிக்கப்படணும். அந்த பிளான்ல, பிப்ளிக்கல் பிளான் ஆஃப் காட்ல நம்முடைய தேசத்திற்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு தரிசனம். அதை நாம் செய்வதற்காக பிரயாசப்படுகிறோம், ஜெபிக்கிறோம். கர்த்தர் மட்டும் நம்மை நடத்தி வருகிறார். 10 ஆண்டு காலம் என்று எடுத்துக்கொண்டால் 2021 ஜனவரி துவங்கி 5 ஆண்டுகள் முடிந்து விட்டது. இப்பொழுது செகண்ட் 5 இயர்ஸ்க்குள்ள வந்திருக்கிறோம், which is very important 5 years. I believe God factor will kick in big time in this 5 years. இந்த 5 ஆண்டு காலத்துல தேவனுடைய வல்லமையான செயல்பாடுகள் இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஸோ இந்த 2026 துவக்கத்துல I'm very excited about what God is going to do. தேவன் செய்ய போகிற காரியத்திற்காக நான் கர்த்தருக்குள்ள மிகவும் பரவசத்தோடு இருக்கிறேன். தரிசனம் நிறைவேறக்கூடிய காலத்திலே வந்திருக்கிறோம் என்று நான் நம்புகிறேன். நெருக்கங்கள், பாடுகள் ஒரு பக்கம் இருக்கும், பல இயற்கை சீற்றங்கள் இருக்கும், போராட்டங்கள் இருக்கும். எழுப்புதல் நாட்களில் அப்படித்தான் இருந்தது, வேதாகமத்திலையும் சரித்திரத்திலையும். ஆகவே இப்பொழுது நாம் எதிர்பார்க்கிற எழுப்புதலிலும் இந்த பிரச்சனைகள்லாம் இல்லாமல்லாம் இருக்காது. ஆகவே கெட் எக்ஸைட்டட். ஆமேன். இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய திருச்சபைகள், நம்முடைய ஊழியர்கள், ஊழியங்கள் எல்லாம் தேவனுடைய திட்டத்தோடு ஒருங்கிணைந்திருக்கணும். அதற்கு மிகவும் உதவியாக இருக்கிறது தான் இந்த பர்பஸ் ட்ரிவன் லைஃப் என்ற ஒரு நல்ல ஒரு புக்கு. ஆண்டவருடைய கிருபையினால 20 வருஷத்துக்கு முன்பதாக நான் அதை மொழிபெயர்க்க கர்த்தர் கிருபை செய்தார் தமிழ்ல. இன்றைக்கு ஏராளமான மக்கள் அதை வாசித்து ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். மனிதனை தேவன் எதற்காக உண்டாக்கினார்? மனிதனுடைய நோக்கம் என்ன? பூமியிலே வாழுகிற வாழ்க்கைக்கான முகாந்திரம் என்ன? எதற்காக தேவன் மனிதனை உண்டாக்கினார்? The purpose behind man's creation. And what is God's intention for man on planet Earth? ஒரே ஒரு வாழ்க்கை, அது சீக்கிரம் மறைந்து போகும். ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. இந்த ஒரே ஒரு வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கணும் என்பதை குறித்து மிகவும் தத்ரூபமாக வேதவசன ஆதாரத்தோடு எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம் தான் பர்பஸ் ட்ரிவன் லைஃப் புக். நான் தைரியமா சொல்லுவேன், பைபிளுக்கு அடுத்து நீங்கள் ஒரே ஒரு புஸ்தகம் தான் வாசிக்கிறீங்கன்னா இந்த புஸ்தகத்தை வாசிங்க. ஆகவே இந்த புஸ்தகத்தை வாசிங்க, ஆசீர்வதிக்கப்படுங்க. இந்த வருஷ ஆரம்பத்தில் இதைத்தான் ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து 2026ஆம் ஆண்டு துவக்கத்தில் 40 நாட்களுக்கு நம்முடைய யூடியூப் சேனல்ல ஆஃப்டர்நூன் லைவ் ப்ரோக்ராம்ல ஏற்கனவே ப்ரீ ரெக்கார்டடாக இருந்தாலும் இந்த 40 நாள் கண்டென்ட்டு அதை நாம் ஜெப நேரத்தில் ஸ்ட்ரீம் பண்ணுகிறோம். லைவ் ப்ரேயர் டைமில் அதை ஸ்ட்ரீம் பண்ணுகிறோம். ஆகவே இந்த புஸ்தகத்தை வாங்க வேண்டியவர்கள் வாங்கிக் கொள்ளுங்கள். எங்களோடு கூட இந்த 40 நாள் பிரயாணத்திலே நீங்கள் சேர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹார்வெஸ்ட் சர்ச் இந்தியா யூடியூப் சேனல்ல நமக்கு ஜனவரி 1ஆம் தேதி துவங்கி பிப்ரவரி 9ஆம் தேதி வரை 40 நாட்களுக்கு பர்பஸ் ட்ரிவன் லைஃப் புக் ஸ்டடி நமக்கு இருக்கும். 40 சாப்டர் உண்டு, 40 நாட்கள் படிக்க போகிறோம். ஆமேன். நீங்கள் புஸ்தகத்தையும் வாசிப்பது நல்லது. கீழே உள்ள ஃபோன் நம்பர்ல கான்டாக்ட் பண்ணி இம்மீடியட்டா புக்ஸ் வாங்கி கொள்ளுங்க. திருச்சபை தலைவர்களாக இருந்தால் நீங்கள்
உங்கள் சபை மக்களுக்கு இதை வாங்கச் சொல்லுங்கள். சபையாக நீங்கள் படியுங்கள். அது ஆசீர்வாதமாக இருக்கும். காட் bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.